மதுரை அண்ணாநகர் வாசன் கண் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கண் பரிசோதனை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் மாறுகண் குறைபாடு, சோம்பேறி கண்கள், கண் இமை விழுதல் மற்றும் பிறவியிலிருந்து ஏற்படும் கண் பாதிப்புகள் போன்ற பல்வேறு வகையான சிகிச்சைகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படவுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான இந்த சேவையை வாசன் கண் மருத்துவமனையின் தமிழ்நாடு மருத்துவ இயக்குநர் மருத்துவர் கமல்பாபு தொடங்கி வைத்தார். குழந்தைகளுக்கான சிறப்பு கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நிஷாந்த் குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை செய்து பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ குழுவினர் தெரிவித்ததாவது, எல்லாருமே இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற மாறுகிற ஆபரேஷன், இப்ப போற சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கே போறெல்லாம் வருது. ஸோ அதுக்குரிய சர்ஜரி எல்லாமே சார் வந்து ஹி வில் டு. ஸோ 24/7 சார் இங்கதான் இருக்கிறாரு. ஸோ மெயினா இது வந்து எதுக்காக நாங்க மெயினா அந்த மீட் பண்ணோம் அப்படின்னா, சார் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து முன்னாடிலாம் வந்து நாங்க வந்து விசிட்டிங் மாதிரி வச்சிருந்தோம். மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ அவர் இங்கே இருக்கிறதுனால எனி டே, அதாவது மண்டே டு சண்டே, எனி டே சண்டேவே நாங்க இப்போ வந்து நைட் 8 o'clock வரைக்கும் இது ஓப்பன். ஸோ வி ஹேவ் அ வெரி குட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இங்க. இவங்க டாக்டர் கீதா, இவங்க குளோக்கோமா கன்சல்டன்ட், இவங்க டாக்டர் கீர்த்தி, இவங்க ஃபேகோ சர்ஜன், இவங்க டாக்டர் விஸ்வா, இவங்க ஃபேகோ சர்ஜன். ஸோ எஸ்பெஷலி இனாகரல் லான்ச் மாதிரி இந்த 21st இன்னைக்குல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் 16 வயசுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம கார்னல் கன்சல்டேஷன் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ பண்றோம். ஸோ எஸ்பெஷலா அது லீவ் டைம்ங்கிறதுனால எல்லாரும் இப்போ கொஞ்சம் லீவ்ல இருப்பாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சா குழந்தைங்க கூட்டு வரது கஷ்டமா இருக்கு எல்லாம். இப்போ அது மாதிரி லேட்டஸ்டா இந்த கண் வந்து மாறுகண்ணு நிறைய குழந்தைங்க இப்போ வருது. பிறந்த குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் வருது. வெறும் 10 நாள் 15 நாள் குழந்தைங்க கூட கேட்ராக்ட் வருது. அதே மாதிரி இந்த சோம்பேறி கண்ணு, லேசி ஐன்னு சொல்லுவோம், அதுக்கு லேட்டஸ்டா இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு. கம்ப்யூட்டர் கேமிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி அதுவும் இங்க நான் அது பேர் வந்து பைனாக்ஸ் சொல்லுவோம், அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுறவங்க பவர் கூடாம இருக்கிறதுக்கு புதுசா கண்ணாடி வந்திருக்கு. ஸ்டைலஸ்டார், மயோபியா கண்ட்ரோல் லென்சஸ், இப்போ எல்லாமே வாசன் ஐ கேர்ல இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ டாப் டு பாட்டம் எனிதிங் இன் ஐ கேர் ஃபார் சில்ட்ரன் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. எஸ்பெஷலி சார் எங்க கூட வந்திருக்கிறதுல இட்ஸ் வெரி பிக் க்ரோத் ஃபார் வாசன். ஸோ ஹி வில் பி ஹியர். இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி, ஒரு மாறுகண்ண சர்ஜரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சார் இன்னைக்கு பண்றாரு. ஸோ எல்லா சர்ஜரி எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ பீடியாட்ரிக் சம்பந்தமா எதுனாலும் வாசனைக்கு அண்ணா நகர் இஸ் அவைலபிள். பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வயதானவர்களுக்கு பார்வை குறைபாடு இடையில தான் வரும். ஆனா இப்போ வந்து பிறந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வர காரணம் இல்ல, கேட்ராக்ட்ங்கிறது ஜென்ரலா நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் தான். பொதுவா ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும். பட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி சுகர் சீக்கிரம் வருது, நரைமுடி சீக்கிரம் வருது, சொட்டா சீக்கிரம் வருது, அதே மாதிரி எல்லாமே இப்போ ஏர்லியா வருது. எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா நிறைய மேபி நியூட்டன் அந்த ஜீன் எதுவும் மாறுதா என்னங்கிறது தெரியல. பட் நிறைய அதிக ஃப்ரீக்வெண்டா வருது. எஸ்பெஷலி இந்த சொந்தத்துல கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா சொந்தத்துல அதனால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரெடிஷன் வந்து பழைய காலத்துல சொந்த விட்டு போகக்கூடாது, சொத்து விட்டு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது இல்ல, அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி வந்தா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டே பை டே மொபைல் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா குழந்தை கையில கொடுத்துருந்தா அதோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல இருந்து மற்ற எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ ஈஸிலி அந்த ஐ அஃபெக்ட் ஆகக்கூடியது. இது என்ன பண்ணலாம்? இல்ல, டிஜிட்டல் நீங்க போகாம இருக்க முடியாது. அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது நீங்க போய்த்தாகணும். நான் இன்னைக்கு நான் மாட்டு வழியில போவேன்னு சொல்ல முடியாது, கார்ல போய்த்தாகணும். ஸோ கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. டைமிங் ஃபுல் டைம் காலைல இருந்து நைட் வரைக்கும் உட்காராம, அது என்னன்னா ஈஸியரா இருக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, வேலை போன கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுல வந்து நீங்க டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க. எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், நைட் இத்தனை மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுபோக ப்ரொடெக்டிவா நிறைய கிளாஸஸ் வருது. பவர், அதாவது யூஸ்ஃபுல்லா என்னன்னா அந்த லைட் ரே படும்போது அதுல இருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் கண்ணோட நரம்புகளையும் பாதிக்கலாம். ஸோ அதுல ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ், ப்ளூ கட் லென்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா கொடுக்க வேணும், பண்ணாம இருக்கவும் முடியாது. அந்த லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஆமா. ஸோ டேப் ஆர் மொபைல பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் வந்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வே ஆஃப் லேர்னிங் வந்து மாறலாம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஐ கிளாஸ் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் டிஜிட்டல் டிவைஸ் பார்க்காத உலகத்தை நம்ம இனிமே இமேஜின் பண்ண முடியாது. டிஜிட்டல் டிவைஸ் பார்த்துதான் ஆகணும். ஒரு குழந்தைக்கு எப்படி பார்க்கணும்ங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் முதல் சொல்றதே, ஒரு பேரண்ட் வந்து குழந்தை போன்ல இருந்து எடுங்கன்னா எடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். பட் அவங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். வீட்டுல இருப்போ எல்லாருமே போனை தூக்கி வச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். போன் பார்த்தாலும் அவங்க 1 hour டிஸ்டன்ஸ், அதாவது கையில இவ்வளவு தூரத்துல இருக்கணும், கண் லெவல்ல வச்சு பார்க்கணும். லைட்ஸ் எல்லாம் கரெக்ட் இலுமினேஷன் இருக்கும். ரொம்ப இருட்டு லைட்ல படுத்துட்டு பாக்குறது, சாஞ்சிட்டு பாக்குறது, இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ டைமிங்ஸ் இது வந்து இது வரைக்கும் பார்க்கணுங்கிறத குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். முக்கியமா ஃப்ரீக்வெண்ட் ஐ செக்அப். முன்னெல்லாம் வந்து ரொம்ப பெரிய குழந்தைங்க பவர் வந்துச்சு. இப்பெல்லாம் 3 years 4 years கிட்ஸ்க்கே ஆஃப்டர் கொரோனா சாசனம் மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு. ஸோ நாங்க சொல்றேன் 6 மாசத்துக்கு வந்து
ப்ராப்பர் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைங்களை கண்ணுல எப்படி மொபைல் வந்து காப்பாத்துறதுக்காக நாம ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணிருக்கோம். ஒரு கேம் ஜோன் வச்சிருக்கோம். முக்கியமா அந்த குழந்தைங்க வந்து விளையாண்டா இந்த ஒன் டே கண்டிப்பா போன் வந்து பார்க்கறத கட்டாயமா நம்ம அவாய்ட் பண்ணா எப்படி பார்த்தா நாங்களே கத்து கொடுத்துருவோம். சோ அதனால கிட்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. அதுக்குரிய மெத்தட்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி மொபைல் நம்ம கட் பண்ணணும்? 1 ஹவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கணும். அப்படியே அது வந்து பார்த்து யூஸ்வலா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரோ இல்ல புக் படிக்கிறீங்கன்னு எண்டுக்கு முடிஞ்சிருச்சு அதோட. பட் இப்ப அப்படி இல்ல, ரீல்ஸ் போக போக வந்துகிட்டே இருக்கு. அது நல்லா பாத்தீங்கன்னா அல்காரிதம் செட் பண்றதே உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் வரும். உங்களுக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய் மட்டும் தான் வரும், அஜித் பிடிச்சா அஜித் மட்டும் தான் வரும். சோ அப்போ உங்களை அதை அடிக்ட் பண்ணிட்டே வரும். சோ அதனால என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தூக்கம் சரியா வரும் அதனால நான் போன் யூஸ் பண்றேன். அது அப்படி இல்லை. ஆக்சுவலா நீங்க போன் அதிக யூஸ் தூக்கம் வராது. இந்த பிரைட் லைட் கண்ணில் படும்போது சர்க்காடியன் ரிதம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தூக்கம். அப்போ கொஞ்ச நாள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியோ இல்ல சைலண்ட் மோட போட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டைம் ஃப்ரேம் 10 மணிக்கு மேல யூஸ் பண்ண மாட்டேன், 10 o'clock அவ்வளவுதான் வச்சிடணும். அது மெசேஜ் வந்தாலும் சரி, போன் வந்தாலும் சரி, அதை ஒதுக்கி வச்சதால கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரது சார். பீடியாட்ரிக் குழந்தைங்க கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைங்க மேல ஆபரேட் பண்ணிருக்கோம் சார். போன வாரம் கூட ஒரு 40 நாள் குழந்தைங்க பிறந்து 40 நாள் குழந்தைங்க ஆபரேட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்குவிண்ட் இந்த மாறுகண்டெல்லாம் நம்ம ஒரு 2 years பேக் பண்ணிட்டு இருந்தோம். இடையில எங்களுக்கு டாக்டர் இல்லாத போனோம். இப்ப சார் வந்தனால இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி போஸ்ட் பண்ணோம். ஸ்டார்ட் வீங்கிட்டாங்க. கேட்ராக்ட் சொல்றீங்களா? கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைங்க 250 மேல 250 குழந்தைங்க மேல ஆபரேட். தமிழ்நாடு லெவல்ல குழந்தைகளுக்கான பாதிப்புன்றது எந்த சதவீதம்? 50%. அதாவது உலக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 50% ஆஃப் தி குழந்தைங்க பை தி இயர் 2050 நம்ம வீட்டுல வந்து 50% பிள்ளைங்க வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துருங்க. தட் மீன்ஸ் ஒரு வீட்டுல 2 குழந்தை இருந்தா ஒரு குழந்தை கண்ணாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிவைஸ். சோ நம்ம குழந்தைங்க நம்ம தான் அந்த டிஜிட்டல் டிவைஸும் பார்க்க பழகணும், கண்ணையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் சார் சொல்ற மாதிரி இந்த ப்ளூ கட் ரைஸ் எல்லாம் போட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின். ஏன்னா சார் கேட்டாங்க நம்ம இப்ப படிக்கிற ஸ்மார்ட் போர்டு மெயில் வருது அதுலதான் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிமா நோட் புக் போட முடியும். சோ அந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது மோர் ப்ரொடெக்டிவ். எல்லா ஸ்கிரீனையும் நம்ம போய் நம்ம ஒட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம கிளாஸ் போட்டுட்டு போய் அது ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன். ரீசன்ட் இயர்ஸ்ல நிறைய குரூப் பண்ணலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஜெனடிக் ரீசன் இருக்கா? டெஃபினெட்லி ஜெனடிக் ரீசன் இருக்கு சார். சொன்ன மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்றது இதெல்லாம் வந்து மரபணு ஒரு ரெசசிவ் கண்டிஷன் டாமினன்ட் கண்டிஷன் தான் சொல்லுவோம். ஒரு அப்பாவுக்கு இருக்க ஜீன், அப்பாவுக்கு மட்டும் இருக்க ஜீன்ல ஒரு ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அம்மாவுக்கு இருக்க ஜீன் நல்ல விதமா இருக்குதுன்னா 2 ஜீனும் சேர்றப்ப அந்த வியாதி பரவாது. சொந்தத்துக்குள்ள இருக்கும் போது 2 பேருக்குமே அந்த ஜீன்ல ஒரு மரபணு ஒரு குறைபாடு இருக்கும் போது அது குழந்தைக்கு வந்துட்டு 2 ஜீனும் போகும். அப்படிங்கிறப்ப 2மே குறைபாடு உள்ள ஜீன் இருக்கப்ப நமக்கு அந்த கண்டிஷன் அது கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்பா அம்மா அப்பாவை கண்ணாடி போட்டிருந்தா குழந்தைக்கு 50% சான்ஸ் அது கண்ணாடி போடுற வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா 2 பேரும் போட்டிருந்தா அட்லீஸ்ட் 90% குழந்தைங்க. சோ இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி. அது வர சான்சஸ் வருது. அப்படி நார்மலா கூட இருக்கலாம். அந்த குழந்தை நார்மலா கூட வரலாம். அப்படி வரணும். எந்த வயசுல குறைபாடு சரி பண்ணா எந்த வயசுல what age can you treat this squint sir? My Tamil avlo correct sir, but excuse me if I not speak. Okay, so squint வந்து நிறைய காசஸ் இருக்கு சார். ஸ்குவிண்ட்க்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்களுக்கு வந்து கரெக்ட் கிளாஸ் கொடுத்தா 50% ஆஃப் த டைம் ஸ்குவிண்ட் கரெக்டா அவங்க கரெக்டா செக் பண்ணிட்டு அவங்க டிராப்ஸ் போட்டு எவ்வளவு பவர் இருக்கு கரெக்டா செக் பண்ணிட்டு கிளாஸ் கொடுத்தா 50% ஆஃப் த டைம் ஸ்குவிண்ட் கெட்ஸ் கரெக்ட். அதுலயே கரெக்டா இல்லையா அதுக்கப்புறம் சம் எக்ஸசைசஸ் ஆர் தேர் லைக் சர்டோல் கம்ப்யூட்டர் எக்ஸசைசஸ் வி ஹேவ் பைனாக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அதுவும் கொடுத்துக்கு அப்புறம் ஸ்குவிண்ட் கரெக்ட் ஆகலைன்னா தென் இட் ஹேஸ் டு கோ ஃபார் சர்ஜரி. பட் செலவு சர்ஜரி ஸ்குவிண்ட்ஸ் இருக்கு ஏன்னா விச் வில் பி தேர் ஃப்ரம் பர்த் யங் 6 months ஏஜ் 1 year அந்த வந்து வித்தின் 1.5 year 2 years உள்ள ஆபரேஷன். ஸோ பிறவில இருந்தே இருக்கிற மாறுங்கன்னா 2 வயசுக்குள்ளே பண்ணிட்டா நல்லது. அதுக்கு மேல வர்றது முதல் கண்ணாடியில சரியாகலைன்னா அடுத்து எக்ஸசைஸ் சரியாகனா அதுக்கப்புறம் தான். And the smart classes that we are online sir, drawstring exercises are there and the software exercise இந்த புஷ் அந்த கண்ணு மூவ் பண்ணக்கூடிய இந்த மசில் மொத்தம் 6 மசில் இருக்கும். உள்ள வெளியே மேல கீழே இன்டார்ஷன் எக்ஸ்டார்ஷன் ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியா அந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு விக்கணும். அதுல இப்ப இந்த பைனாக்ஸ் புதுசா கம்ப்யூட்டர் அது அகைன் நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் வருது. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு வீட்டுல வந்து 20 minutes உட்காந்து ஒரு கேம் மாதிரி விளையாடணும். அந்த குழந்தை 60 நாளைக்கு விளையாடணும். அது வந்து ஸோ அந்த கேம் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே வரும். ஸோ அந்த குழந்தை கேம் போது கண்டிப்பா குழந்தைங்க வெளியே இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ முன்னாடி இது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த பைனாக்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இது வெளிநாட்டுல இருந்துச்சு, நம்ம ஊருக்கு வந்து 1 year தான் ஆகுது.
இது பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சரியா ஆகாத எக்ஸசைஸ் நினைச்சு சர்ஜரி போகணும்னு நினைச்சது கூட இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்ப இது வந்துடுறோம், இதுலயே சரி வரலன்னா தான் we are going சரி. And smart online classes which you are asking, in place of watching it on a mobile, project it on a smart TV. Smart TV இருக்குல்ல, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரு வீட்ல ஸ்மார்ட் டிவி தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஸ்மார்ட் டிவில போட்டு யூ கேன் see like you will child will be sitting at a distance of 6 feet. இப்ப நீங்க இப்ப யூடியூப் ரீல்ஸ் ஷார்ட்ஸே பாக்குறா கூட அது ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணி அதுல கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்வைப் ஈஸியா பண்ண முடியாது, நெக்ஸ்ட் போறது கஷ்டம். இது ரொம்ப ஈஸி, பக்கத்துல வச்சு பார்ப்பாங்க, நைட்டு தூங்க பார்ப்பாங்க, பெட்ஷீட்டுக்குள்ள வச்சு பார்ப்பாங்க. ஸோ உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவினா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸி, டிஸ்டன்ஸ் கூட ரொம்ப பிரைட் லைட் பக்கத்துல. பெற்றோருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப முன்னாடி மாதிரி 10-15 குழந்தைகள் கிடையாது, 1-2 தான். நிறைய குழந்தைகள் வந்து குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை அப்பா அம்மாட்ட எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சொல்றாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வராங்க செக்அப். என்னன்னு கேட்டா நான் பிஸியா இருந்தேன் சார். நான் அந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் கேட்பேன், இந்த நாட்டிலே மோடிக்கு அப்புறம் நீங்க தாங்க 2வது பிஸியா இருக்கீங்க. ஒரு 2 குழந்தை கண்ணு தெரியல, அது சும்மா சொல்லுதுன்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க நம்ம குழந்தை நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு அது சரியா தெரியாது. இந்த சோம்பேறி கண்ணுன்னு சொல்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். இவங்க பண்றது இல்லை எக்ஸசைஸ் சரியா, ஏன்னா அவங்களோட சோம்பேறித்தனால அவங்க பண்ணி சரியா பண்றது இல்லை. அந்த குழந்தை 18 வயசு வரும்போது டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது, வேலைக்கு போக முடியாது. அந்த ரொம்ப நிறைய இருக்கும். அது வந்து பெட்ரோல் ஃபர்ஸ்ட் திங். இந்த மாதிரி பண்ணும்போது நாங்க வந்து பெட்ரோலை தான் ஃபர்ஸ்ட் திட்டுவோம், நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ப்ராப்பரா அது செக்அப் கொண்டு வர ஒழுங்கா கொண்டு போங்க. அதே மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. முன்னாடி காக்கா பார்த்தப்ப காக்காவே இல்ல, அதனால பொண்ணை கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, பட் அதுவுமே டைம் தான். பெட்ரோல் ஃபர்ஸ்ட் டேக் கேர் தி சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அதான் அதாவது இப்ப நமக்கு வலது கை இடது கை இருக்கு, வலது கையில் எழுத முடியும், இடது எழுத முடியுமா? முடியாது, சோம்பேறி. ஏன்னா சின்ன பிள்ளைந்தே உங்க பிரெயின் வந்து இந்த கையை மட்டும் தான் யூஸ் பண்ணுது, இதை யூஸ் பண்ணல. அதே மாதிரி சில பேருக்கு 2 கண்ணு இருக்கும், உங்களுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனா ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கும், ஒரு கண்ணுல பார்வை வந்து ஒரு 80% தான் இருக்கும். அது கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் ஆகாது. சின்ன பிள்ளைந்தே இருக்கலாம். அது குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது, செக்கப்ல தான் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அவங்க பிரெயின் வந்து ரைட்டு தான் கொண்டு போகும். நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா நீங்க வலது கையில வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. உங்க டாமினன்ட் ஹேண்ட் ரைட்டே, உங்களை அறியாம வலதுக்கு தான் போகும், இடது போகாது. நம்ம சொல்ல வலது கையில வாங்கி பழகு. ஸோ அதே மாதிரி அந்த ரைட்டை ஒரு கண்ணு வீக்கா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10 வயசுக்கு முன்னாடி எப்படின்னா 10 வயசுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற இந்த ஒரு கண்ணை மூடி இந்த கண்ணில் எக்ஸசைஸ் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. அதுக்கு தான் இந்த பைனாக்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து 10 வயசுக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட். 10 வயசுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல போங்க அவ்வளவுதான் சொல்லி விட்டுருவோம். இப்போ இந்த பைனாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் 50-60 வயசு இருந்தா கூட அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டு. அதெல்லாம் இப்பதான் நாங்க லேட்டஸ்டா பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட், புதுசா அந்த பைனாக்ஸ் ட்ரீட்மெண்ட். சின்ன பிள்ளைங்க எடுத்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம சைடுல இருந்து ஏதோ ஸ்கூல்ல அந்த கேம்ப் மாதிரி ரெகுலரா நாங்க எல்லா ஸ்கூல்லயும் கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃப்ரீ கேம்ப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல கன்செஷன், எல்லாமே ஃப்ரீ தான், செக்அப் எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுக்குறோம். கண்ணாடி வேணுங்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் நாங்க கண்ணாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணா நாங்க பண்ணி கொடுத்தா நாங்களும் ஸ்கூல்ஸ் அப்ரோச் இல்லையே, நிறைய வில்லேஜஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். நிறைய வில்லேஜ் நாங்க பண்றோம், சைலண்டா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பண்றாங்க, பட் நிறைய அங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஜென்ரலா ஒரு குழந்தைய 3 வயசுல இருந்தே கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது பெட்டர். மாறுகண் இது இல்லைன்னா, மாறுகண் இருந்தா பிறந்த உடனே கொண்டு வந்து காட்டுறது பெட்டர். மாறுகண்ணோ இல்ல கண்ணுல தண்ணி வருதோ, கண்ணுல பூளை வருதோ, கண்ணு சிகப்பா இருக்குன்னா உடனே கூட்டு வந்துருங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் அறிகுறிகள். பட் ஒரு நல்ல ஹெல்தி குழந்தையா இருந்தா கூட கண்டிப்பா 3 வயசுல இருந்து எவ்ரி இயர் ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டரா. ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து குழந்தைகளை கோஆபரேட் பண்ண ஸ்கேன் பார்க்கறதே கஷ்டம். இப்போ மெஷின்ல ரொம்ப ஆட்டோமேட்டிக் தான், குழந்தை எவ்வளவு மூவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா பிக்சர் எடுத்து வந்து அவ்வளோ அட்வான்ஸ் மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லீப்லெஸ் நைட் இருந்ததுன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த ஐ வந்து ரெட்டிஷா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம ஸ்லீப்லெஸ் நைட் சார் மெயினா வந்து நம்ம தூங்குறதே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்காது. நீங்க ரெஸ்ட் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெட்ஏக் வரும், வருது. அதே மாதிரி கண்ணு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியும், ஒண்ணு தண்ணி வரும் இல்ல கண்ணு ரெட்டு கொடுக்கும். கடவுளோட படைப்பே ஒரு நாளைக்கு 8 hours நீங்க தூங்கணுங்கிறது தான் படைப்பே. அதுல நீங்க அனிமல்ஸா இருந்தாலும் சரி, ஹியூமனா இருந்தாலும் சரி, அந்த 8 hours நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டியது. ஸ்லீப்லெஸ் வரும்போது அதுக்கேற்ற உங்க பாடி எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கா சரி. ஸோ அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பண்ணி தான் ஆகணும். 6 hours to 8 hours தூக்கணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணி தான். ஸோ வெயில்ல நேரம் பழக்கூடாது, ப்ரொடெக்டிவ் காகல்ஸ் போட்டுக்கோங்க, லூப்ரிகேட் ஐ டிராப்ஸ் கிடைக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். இது லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது ரெகுலரா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தா தான் தெரியும். நாட் ஒன்லி குழந்தைங்களுக்கு இல்ல, ஜெனரலா எல்லாருமே ஃப்ரீக்வென்ட் செக்அப் கண்டிப்பாக நான் டாக்டர் கமல் பாபு. நான் வந்து வாசனை கேர் ஹெட், தமிழ்நாடு ஹெட். இவர் டாக்டர் நிஷாந்த், இவர் பீடியாட்ரிக் சர்ஜன். இவங்க டாக்டர் ரிஷ்வா, இவங்க அண்ணன் தான். இவங்க வந்து ஃபேக்கோ கேட்ராக்ட் சர்ஜன்.
இவங்க டாக்டர் கீதா, இவங்க பீடியாட்ரிக் பிளஸ் குளோக்கோமா பாக்குறாங்க, கண் பிரஷர் குளோக்கோமா. இவங்க டாக்டர் கீர்த்தி, இவங்க வந்து கேட்ராக்ட் சர்ஜன். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.